இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு, மர்மமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஏவலோ, பில்லி, சூன்யம், இல்லை ஒரு திருஷ்டி, சிம்பிளா அது கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வீட்டில் எந்த இடத்துல போய் அது அடையும்? எல்லாமே காற்று சம்பந்தப்பட்டது தான். எப்படி? எல்லாமே காத்துல சம்பந்தப்பட்டது தான். எல்லாமே உருவம் தான். ஓகே, கண்ணுக்கு தெரிய உருவம் இல்லை, எல்லாமே மறைகிற உருவம் தான். ஸோ அதை மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இடமா தான் அது மறைவாக நிற்கும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த மூலையில் உட்கார்றது இதெல்லாம் வெளியில் ஓடியாடும். ஸோ எங்கேயுமே ஒரு இடத்துல உட்கார சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கெட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை பை, இந்த மாதிரிலாம் இருந்தது, அதனால் எனக்கு பாதிப்பு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாலிக் பை தேடி வாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய அமானுஷ்யங்கள், ஆவிகள், திருஷ்டி, பேய், பிசாசு, பில்லி, சூன்யம்னு நிறைய டாபிக் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கு, மர்மமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஏவலோ, பில்லி, சூன்யம், இல்லை ஒரு திருஷ்டி, சிம்பிளா அது கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு வீட்டில் எந்த இடத்துல போய் அது அடையும், அண்டும்? நல்லா கேட்டீங்க. நிறைய பேருக்கு தேவையான ஒரு கேள்வி தான் இது. நிறைய பேருக்கு தெரியல அது எப்படின்னாமா, இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஒரு அமானுஷன்றதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறந்த ஆத்மான்னு வச்சுக்கல, வேற ஆத்மா, ஒரு ஆத்மா, ஒரு ஏவல் அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு எச்சினி அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு குட்டி சேத்தான் அனுப்புகிறாங்க, இல்லை ஒரு காட்டேரி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு இருக்குது, 100% இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் நம்பர் ஒரு வீடு நான் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு அனுப்புகிறாங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, இந்த கெட்ட விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி அமானுஷமான விஷயம் எதுவானாலும் சரி, எங்கே போய் ஊடுருவி உட்காரன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி வண்டி எங்கே உட்காரோம், மக்கள் நடமாட்டத்தில் உட்கார பாருங்க, கை கெட்டாத தூரத்துலாம் கூடு கட்டும். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்த தான் அது தேர்ந்தெடுக்கும். எப்படி பாம்பு பாருங்களா, எவ்வளவு பேர் வீடா இருந்தாலும் யாரு கண்ணிலையும் படக்கூடாது, யாரும் அங்க வரக்கூடாது, யாரோட நிழலும் படக்கூடாது, யாரோட வாசனையும் அங்கே வரக்கூடாது. அந்த இடத்துல தான் கூடியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி இந்த ரோட்டில் வைக்கிறது, பின்னாடி வைக்கிறது. ஸோ பாத்ரூம் மாதிரி மூடி வச்ச பாத்ரூம் ரொம்ப யூஸே பண்ணல, லைட் யூஸ் தான் பண்ணுறோம், யாரும் கெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பல்சரி அங்கே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் கிணறு யூஸ் பண்ணிங்கன்னா கிணத்துல இருக்கும். ஜின்னுலாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல தான் வசிக்குமே, அதோட வீடே அங்கே தான். புரியுதுங்களா? 2. மூணாவது பார்த்தீங்கன்னா வீட்டோட மொட்டை மாடியில் கூட அடைக்கலமாகும். 3. அதே மாதிரி மொட்டை மாடியில் ஸ்டோர் ரூம் இருக்குனாலும் அடைக்கலமாகும். வீட்டுக்குள்ளே ஸ்டோர் ரூம் இருந்தாலும் அடைக்கலமாகும். ஒரு ரூம் இருக்குது, ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரூம் மூடி தான் இருக்குது, யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் யூஸ் பண்ணோம்னா அந்த ரூமில் கூட அதோட நடமாட்டம் இருக்கும். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அமானுஷம் வருது, ஏவல், பில்லி, சூனியம் எதுவானாலும் சரி, ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குன்னா அந்த பேட் வைப்ரேஷன் எங்கே மக்களோட நடமாட்டம் இல்லையோ, ஒரு வீட்டோட நபரோட நடமாட்டம் இல்லையோ, அங்கே தான் 100% அதிகமான அதோட வேலையை இருக்கும். இதுதான் உண்மை. ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்கலாம், புரியுதுங்களா? 100% ஸ்டோர் ரூமில் இருக்கும், டாய்லெட்டில் இருக்கும், மொட்டை மாடியில் இருக்கும், ஸோ படிக்கட்டு கீழே இருக்கும், எங்கே வேணாலும் அதோட அடைக்கலமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே காற்று சம்மந்தப்பட்டது தான். எப்படி? எல்லாமே காற்றுல சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே உருவம் தான். கண்ணுக்கு தெரிய உருவம் இல்லை, எல்லாமே மறைகிற உருவம் தான். ஸோ அதை மறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு இடமா தான் அது மறைவாக நிற்கும். இப்போ பாம்பு எவ்வளோ பெருசாக 8 அடி 10 அடி இருந்தாலும் அது மொத்தமாக சுற்றினா 1 அடியில் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் வந்தால் போதும் அடைக்கலமாக உட்காருறது. வேணும்போது வெளில போவோம், தேவையானது வந்து உட்காந்துரும். அந்த மாதிரி தான் அமானுஷம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாதிப்பில் நான் 3வது மொட்டை மாடிக்கு போகிறதே இல்லை, இந்த ரூம் திறக்கிறதே இல்லை, நான் கிணறு யூஸ் பண்ணுறதே இல்லை, மொட்டை மாடியில் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதே இல்லை, அந்த மாதிரி தயவு செஞ்சு விடாதீங்க. உங்கள் வீடாக இருக்குது, வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 2 தான் யூஸ் ஆகுது, 3 யூஸ் இல்லைனா கூட அட்லீஸ்ட் 4 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை, வீக்லி ஒன்ஸாவது மாதத்தில் ஒரு நாளாவது அது எடுங்க, சுத்தம் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. பெட்ரூமாக இருந்தால் பயன்படுத்துங்க, பாத்ரூமாக இருந்தாலும் பயன்படுத்துங்க, ஸ்டோர் ரூமாக இருந்தால் சுத்தம் பண்ணுங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் அட்டானா எங்கெங்கெல்லாம் உங்கள் குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளீன் பண்ணிவிட்டு, முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து சாம்பிராணி போடுங்க, பாசிட்டிவாக வைங்க. கடல்லேருந்து தண்ணீர் எடுத்துன்னு தெளிங்க, குளத்துலேருந்து தண்ணி எடுத்துன்னு தெளிங்க. ஸோ ஓடுற கோதாவரி, கங்கா நதி எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி நதிங்கலேருந்து வர, நதினா ஆறுலேருந்து வர தண்ணி எடுத்து தெளிங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்.
சாம்பிராணி போடுறது, ஊதத்தை காட்டுறது, தூவத்தை காட்டுறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த மூலையில் உட்கார்றது இதெல்லாம் வந்து வெளியில் ஓடியாடும். ஸோ எங்கேயுமே ஒரு இடத்துல போய் உட்காராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள இந்த மாதிரி ரூம்ஸ் மாதிரியோ குடோன் மாதிரிலாம் இருந்ததுன்னா, யூஸ் இல்லாமல் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கெட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை பை, இந்த மாதிரிலாம் இருந்தது, அதனால் எனக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாலிக் பை தேடி வாங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஜில்லாவில், இந்த ஊரில், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூகே, ஃப்ரான்ஸ், ஆஸ்திரேலியா, லண்டன், ஜெர்மன் எங்கே இருந்தாலும் சரி, இந்த மாலிக் பை நம்பி வந்தீங்கன்னா என்னால் முடிஞ்சாலும் உங்களை காப்பாற்றுவேன். எல்லாமே நான் செஞ்சிருவேன். நான் கடவுள், என்கிட்ட சக்தியாக இருக்கேன். அந்த சக்தியெலாம் என்கிட்ட கிடையாது. எந்த சக்தி மசாலாம் என்கிட்ட கிடையாது. நானும் உங்களை மாதிரி சராசரி மனுஷன் தான். பட் என்ன, இறைவன் என்ன அதோட நாட்டை என்கிட்ட கொடுத்துருக்கான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் நல்லாருன்றதுக்கும் நான் நல்லாருன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், 4 பேர் நல்லது பண்ணுறேன். அதோட தன்மை எனக்கு இறைவன் ஒரு சின்ன ஒரு பொக்கிஷன் கொடுத்துருக்கான். அந்த பொக்கிஷத்தை நான் மட்டும் வச்சுக்கக்கூடாது, 4 பேருக்கு உதவணும் தான் நான் இதை வந்து ஒரு தொழிலாக எடுக்காமல் என்னோடய சேவையாக எடுத்து 4 பேர் நான் உதவிச்சிட்ருக்கேன். அந்த உதவும் போது நான் தொகை வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நான் உங்களுக்காக நான் வரலாம், என் வண்டி சும்மா வராது. ஸோ நான் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். அதனால் அதுக்கும் ஒரு ஃபீஸ் வாங்கி நல்லது பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வராதுமே நீங்கள் சேஃபாக இருந்துக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன அனைத்து வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாந்திரிகிட்ட போன அவசியமே இருக்காது. அது மீறியும் உங்களுக்கு வந்ததுன்னா இந்த மாலிக் பை தேடி வாங்க. என்னால் முடிஞ்சாலும் உங்களை காப்பாற்றுறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பராக சொன்னீங்க பை. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள், திருஷ்டி தோஷங்கள், பில்லி சூனியம், ஆவிகள், இதெல்லாம் ஒரு வீட்டில் எந்த இடத்துல போய் அடையும், அது அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி தற்காத்து கொள்றதுன்னு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி பை. நன்றிம்மா.